தனுசு ராசிக்காரங்க போராட்ட குணம் உள்ளவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. வில் அம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சின்னத்தை பெற்ற தனுசு ராசிக்காரங்க என்றைக்குமே கொஞ்சம் எந்த காரியத்திலையும் ஒரு போராட்ட குணம் உள்ளவங்க. இவங்களுக்கு முதல்ல மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா ராசியில் இருக்கும் செவ்வாய் சூரியன் நெருப்பு கிரகம். அடுத்தது அப்புறம் 2ஆம் இடத்துக்கு போகும். அப்போ 2ஆம் இடத்துக்கு போகிற போது சூரியன் 2ஆம் இடத்துக்கு பகை வீடாக இருந்தாலும் கூட வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். வண்டியில் போகிற போது ரொம்ப கவனமாக போகணும். ஏதாவது வாகனத்தில் போகிறங்க அப்படின்னா கண்மூடித்தனமாக போகிறது, பொறுமையை இழந்து போகிறது, விதிமுறைக்கு மாறாக போகிறது, இதையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா ஏதாவது ஒரு காயமாகிறதோ அல்லது ஒரு தழும்பாகிறதோ ஏதாவது பண்ணி விட்டுரும். அதில் இந்த வண்டியில் போகிறது வித்தை காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. வண்டி ஓட்டினா நம்ம எங்கே போகணுமோ அங்கே பொறுமையாக போய் சேரணும். எதுக்காக வண்டி எடுத்தோமோ அதை மட்டும் யூஸ் பண்ணணும். தேவையில்லாத வேலையெல்லாம் 8 போடுறது 9 போடுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறத இந்த தனுசு ராசிக்காரங்க முடிஞ்சால் தவிர்த்துக்கணும். அதுவும் வாலிபர்களாக இருக்கக்கூடியவங்க மனைவி முன்னாடியோ தன்னுடைய காதலி முன்னாடியோ பெருசாக சீன் போடுற மாதிரி வித்தையெல்லாம் பண்ணுறத தனுசு ராசிக்காரங்க என்றைக்குமே தவிர்த்துக்கணும். உஷாராக இருக்கணும். ஏதாவது ஒரு காயமாகிறது மாதிரி ஆக்கி விட்டுரும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு நிதானமாக வரும். ஏன்னா குரு பார்வையும் இருக்கிறதுனால, வக்கரமான குருவாக இருந்தாலும் கூட குரு தன் வீட்டை பார்க்குறதுனால பொருளாதாரம் ஒரு சீராக வந்துட்டுருக்கோம். இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்கிறது இருந்ததுன்னா அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கங்க. கடன் வாங்கிறது இருந்ததுன்னா இந்த மாதம் வாங்க வேண்டாம். டிசம்பர் மாதம் இந்த மாதம் சமாளிச்சுக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அதை பற்றி. அதனால் தனுசு ராசிக்காரங்க என்றைக்குமே உஷாராக இருங்க. கல்யாணம் இது பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ப்ராசஸை நிறுத்திடாதீங்க. அதை கரெக்டாக பண்ணுங்கள். கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். மனைவியோ அல்லது திருமண வாழ்க்கைக்கு உண்டான ஆரம்ப கட்டமோ அதெல்லாமே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய மாதம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமும் கூட. இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது. அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.